Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ இந்த டிசம்பர் அப்படின்னாலே எல்லாருக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் டிசம்பரோட மிட்டுக்கு வந்துட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிசம்பரும் ஆபத்துக்குரியதா தான் இருக்குமா? புயல் உருவாகிறது, ஸோ அதிகமாக மழை பெய்யுது, ஃப்ளட் ஆகிறது, மோஸ்ட்லி இந்த மான்சூனுடைய எண்ட் பீரியடில் இருக்கிறதுனால ஃப்ளட் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு டிசம்பர் அப்படிங்கிறனால ஒரு டிசாஸ்டரான ஒரு மாதம் அப்படின்ட்டு சைக்காலஜிக்கலாக நம்ம அதை அஃபெக்ட் ஆகிட்டோம். இப்போ இது நம்ம கவனத்தில் எடுத்துட்டு பேசுறதுக்கான காரணமே இன்னைக்கான கால சூழல் மாறி இருக்கு. 2015 இருந்த மாதிரி இப்போ இல்லை, எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாகவே வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடுச்சு. ஸோ இதோடைய தாக்கம் படிப்படியாக அதிகமாகிட்டு இப்போ நம்ம அது உணர்ற அளவுக்கு அதிகமாகிடுச்சு. தூத்துக்குடிக்கான அந்த ரெட் அலர்ட், அதை ஒட்டி திருச்செந்தூர்ல அந்த கடலானது 70 அடி வரைக்கும் உள்வாங்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ புயலுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கு? குறிப்பிட்ட டைமில் அந்த ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக தண்ணியே இருக்காது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்போ இது வந்து ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒன்று தானா? திருச்செந்தூரில் ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒன்று. மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஏன் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா முழுக்கவே அதிகப்படியாக வந்து சி எரோஷன் வந்து நடந்துருக்கு. கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே. ஸோ அங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 5 ஓஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 5 ஓஷனில் அதிகப்படியாக எந்த ஓஷன் வார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் தான். இந்த 2024 தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாலேயே அதிகமான வெப்பம் பதிந்த ஆண்டாக இருக்கிறதுக்கு 99.9% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வளவு கடினமானதா இருக்கும்? மேகசினில் ஒரு தலைப்பே போட்டோம், இனி இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடர்களுக்கு மத்தியில் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த லோகேஷ் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்னைக்கான செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தூத்துக்குடிக்கான அந்த ரெட் அலர்ட், அதை ஒட்டி திருச்செந்தூர்ல அந்த கடலானது 70 அடி வரைக்கும் உள்வாங்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு? ஏன்னா இது இப்போ மட்டும் இல்லை, சமீப காலமாக தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சியாகவும் மாறி இருக்கு. இப்போ புயலுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கு, என்ன காரணம்? திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிறதையும் இப்போ உருவாகிருக்க அந்த டிப்ரெஷனையும் நம்ம சேர்த்து பேசினாலும் இதுக்கும் அதுக்கும் இதனால தான் ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது. ஓகே. திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிறது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பூமி வந்து சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது. பூமி மாதிரி சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸும் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இது காரணம் சூரியனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சூரியனோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான் வந்து பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடியது. ஸோ பூமியோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிலா வந்து பூமியை சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு நீள்வட்ட பாதையில். ஸோ பூமிக்கும் அப்போ நிலாவுக்கும் ஒரு கிராவிடேஷனல் கனெக்ஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த அமாவாசை நேரங்கள்லையும் பௌர்ணமி நேரங்கள்லையும் கடலுடைய சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வகையான தாக்கம் வந்து அது ஏற்படுத்துது கடலில். வந்து டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைட்ஸு 4 வகையாக பிரிச்சுருக்காங்க: ஹை டைட்ஸ், லோ டைட்ஸ், ஸ்ப்ரிங் டைட்ஸ், நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை டைட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னா, ஒரு நாள் அது வந்து டெய்லியும் நடக்கக்கூடியது. இந்த ஹை டைட்ஸும் லோ டைட்ஸும் டெய்லியும் நடக்கக்கூடியது. நீங்கள் எஸ்டூரி, அது முகத்துவாரம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆறு வந்து கடலில் சேரக்கூடிய இடம். இது எல்லா கடற்கரையிலும் ஆறு எங்கெங்கெல்லாம் போய் கடலில் சேருதோ இந்த பகுதி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் அந்த ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக தண்ணியே இருக்காது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ சென்னையில் நம்ம பார்த்தோம்னா எண்ணூரில் ஒரு முகத்துவாரம் இருக்குது, அங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கும். அடையாறில் அந்த மாதிரி நடக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆறு வந்து கடலில் போய் சேருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இது நடக்கும். ஸோ தண்ணி அதிகமாக வந்து சேர்றதை வந்து ஹை டைட்ஸ் அப்படிம்பாங்க.
இது வந்து மீனவ கிராமங்களில் கடலோர கிராமங்களில் வந்து பார்த்தோம்னா வெள்ளம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. லோ டைட்ஸ் அப்படிங்கிறத வந்து வத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து தண்ணி வத்தம், அதாவது கம்மியாக இருக்கும், கடல் பகுதியை விட கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியும் சூரியனும் பூமியை சுற்றி நிலா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ கிட்ட வரும்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட அப்படியே பல்ஜ் பண்ணும், எர்த்தை வந்து பல்ஜ் பண்ணும். அப்போ தண்ணி வந்து கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ இன்னும் ஒரு சுற்றும் போது அடுத்த 6 மணி நேரம், 24 மணி நேரமா 4 தடவை இது ஏறும் இறங்கும். ஸோ அடுத்த 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தண்ணி இறங்கும், அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஏறும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஹை டைட்ஸ் 2 தடவை ஒரு நாளைக்கு ஏற்படும், லோ டைட்ஸ் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஏற்படும். இது ஒரு டெய்லி நடக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் டைட்ஸ். இந்த ஸ்ப்ரிங் டைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடக்கும். அமாவாசை அப்படிங்கிறது என்ன, சூரியன், நிலா, பூமி 3மே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ நிலாவுடைய பொசிஷனை பொறுத்து தான் நம்ம அது வந்து அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு சொல்கிறோம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நிலா வந்ததுன்னா அதை வந்து நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். நிலாவுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி இருந்ததுன்னா அது வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நாட்களில் இந்த ஹை டைட்ஸ் லோ டைட்ஸ் கான்செப்ட் ஏறும்போது ஹை டைட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், லோ டைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் சீயோடைய டோப்போகிராஃபியை பொறுத்து கடல் அப்படிங்கிறது வத்தம். ஸோ திருச்செந்தூரில் ஏற்படக்கூடிய கான்செப்டும் இதுதான். ஸோ இப்போ எப்போல்லாம் நீங்கள் அங்கே வந்து கடல் வத்தி இருக்குது, 50 அடி 80 அடி கடல் நீர் உள்வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான அமாவாசை பௌர்ணமி நெருங்கக்கூடிய நாட்களில் தான் வந்து இந்த செய்திகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம இப்போ இது வந்து ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒன்று தானா? ரெகுலராகவே திருச்செந்தூரில் ரெகுலராகவே நடக்கக்கூடிய ஒன்று. மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஏன் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீ சர்ஃபேஸோடைய டொப்பாகிராஃபி ஒரு காரணமாக இருக்கும். நாங்கள் வந்து நிலப்பகுதி மேடாக இருக்கலாம், சீ சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஆழமான பகுதியாக தொடக்கத்திலே இருக்கலாம், அதனால் இல்லை ஷாலோ ரீஜனாக இருக்கலாம். அதனால் அங்கே ஈஸியாக தண்ணி உள்வாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இருக்குது. ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியாக அங்கே தமிழ்நாடு முழுக்கவே இந்தியா முழுக்கவே அதிகப்படியாக வந்து சீ எரோஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீ எரோஷன் அப்படிங்கிறது கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ தண்ணி மேலே ஏறுது, அப்புறம் தண்ணி கம்மியாகும் போது அது பெருசாக கம்மியாகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று போகுது. இப்போ இதை நம்ம கவனத்தில் எடுத்துட்டு பேசுறதுக்கான காரணமே இன்னைக்கான கால சூழல் மாறி இருக்கு. ஒரு 2015 இருந்த மாதிரி இப்போ இல்லை, எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடைசியாக அந்த பெஞ்சல் புயல் அப்போ கூட வந்து அதை சரியா ப்ரெடிக்ட் பண்ணுறதுலேயே எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது? இது வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாகவே வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடுச்சு. லேட் 80ஸ்லேயே வந்து குளோபல் வார்மிங் தான் வந்து பூமிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்ட்டு அப்போத்துலேருந்தே உலக சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய தாக்கம் படிப்படியாக அதிகமாகிட்டு இப்போ நம்ம அது உணர்கிற அளவுக்கு அதிகமாகிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க 2015 இதோடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. 2015 நம்ம பேசினாலும் நமக்கு அதுக்கு முன்னாடி புயல் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அக்கேஷனாக தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு புயல், 5 வருஷத்துக்கு ஒரு புயல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா வருஷத்துக்கு 2 புயல் பே ஆஃப் பெங்கால்லே உருவாகுது. அரேபியன் சீல வந்து புயலுடைய எண்ணிக்கை அதிகமாக உருவாகாது, ஆனால் இப்போ அதிகமான புயல்கள் அரேபியன் சீல வந்து அதிகமாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து குளோபல் வார்மிங்னால ஏற்படக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. புயல் ஏன் அடிக்கடி அதிகமாக உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2-3 ஃபேக்டர் வந்து ஒரு புயல் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதில் முதல் ஃபேக்டர் வந்து கடலுடைய தட்பவெப்பநிலை, சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 26.5 டிகிரி செல்சியஸ் இருந்தால் ஒரு புயல் உருவாகிறதுக்கு ஏதுவான சூழலை உருவாக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும். அந்த எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அதிகமாக அட்மாஸ்ஃபியருக்கு போகும், ட்ரோபோஸ்ஃபியருக்கு போகும். அங்கே க்ளவுட் உருவாகிறதுக்கு உண்டான சூழல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து காற்றோட சுழற்சி அந்த சர்க்குலேஷன்லாம் ஒன்றா சேரும்போது
புயல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். இது வந்து ஒரு ரேர் அக்கேஷனாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா கடலுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் புயல் உருவாகக்கூடிய ஒரு சூழலில் ஒன்று ஓகே ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்து சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய காற்றும் ஒரு சுழற்சி தன்மையும் சேர்ந்ததுன்னா புயல் வந்து உருவாகிடும். ஸோ 5 ஓஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 5 ஓஷனில் அதிகப்படியாக எந்த ஓஷன் வார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் தான். ஸோ இங்கே நமக்கு அதிகப்படியான புயல்கள் உருவாகிறதுக்கு உண்டான எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த புயலுடைய தீவிரத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஃபெஞ்சல் புயலே நம்ம உதாரணத்துக்கு பேசலாம். அந்த ஃபெஞ்சல் புயல் டீப் டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து புயலாக உருவாகுமா உருவாகாதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட் இருந்தது. புயலாக உருவாகும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஆகாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டெம்பரவரி புயலாக இது கரையை கடக்கும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் புயலாக இது வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு இடத்துலையே ரொம்ப நேரம் ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புயல் உருவாகி கடக்கும்போது ஒரு புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பகுதியில் ஒரு லோ ஏர் ப்ரெஷர் ஒன்று உருவாகும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. ஸோ அதிகப்படியான காற்று அது வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ அந்த இடம் வந்து வெற்றிடமாக உருவாகும். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனாக மாறும். அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷனாக மாறும். இந்த டீப் டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் வலுவடைந்து சைக்ளோனாக உருவாகும். இதுதான் ஒரு புயல் உருவாகக்கூடிய சயின்ஸ். ஸோ இந்த இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். இப்போ என்ன பிரச்சனை நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, கடல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது போகும்போது அதிகப்படியாக வந்து எவாப்ரேட் ஆன இந்த துளி, இந்த மாய்ஸ்சர் ஏர் வந்து சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு நார்மலாக ஒரு லாரி போகிறதுக்கும் ஒரு நல்ல ஃபுல் லோடட் ஒரு லாரி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்லோவாக போகும். ஸோ அது போக போக லோடு எடுத்துக்கிட்டே போகும்போது அதோடைய வேகம் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ வேகம் கம்மியாக இருக்கும்போது அது அங்கே பெய்யக்கூடிய மழை ரொம்ப அதிக அளவில் பெஞ்சிடுது. ஸ்பீடாக போகிறதுக்கும் பொறுமையாக போகிறதுக்கும் மழை அப்படிங்கிறது ஒரு ஏரியாவில் ரொம்ப அதிகமாக பெஞ்சிடுது. ஸோ இதுதான் மிக்ஜாம் புயலுக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிக் வந்து இதுதான்றது ஏற்கனவே தெரியும் இல்லையா சார்? அப்போ அதுக்கேற்ற மாதிரியான கேல்குலேஷன்ஸ் தானே இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகுது. வர வர அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறுது. அப்படிங்கும்போது அப்போ பேஸ் ஒன்றா இருக்கும்போது ஏன் அந்த என்னன்னா நம்ம இது எப்படி நடந்தது அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சது. ஸோ இது வந்து நின்னதுனால இது இவ்வளவு எனர்ஜி இது எடுத்துக்கிடுச்சு, இது பாஸ் ஆகும்போது இவ்வளோ மழை அது பெஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து அதை ஸ்டடி பண்ணி அதோட என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் நம்மளால் வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து பண்ண முடியல. 2 விஷயம் இருக்குது. ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு வெல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை, அது ஒரு போதாமை இருக்குது. 2வது இந்த மாதிரியான புயல்கள், இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஃபெஞ்சல் மாதிரியான புயல்களை தான் இனி வரும் காலங்களில் உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ சிவியராக இருக்க போகுது? ஏன்னா இப்போ சொல்கிறோம் 2015 மாதிரி கூட இப்போ இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வளோ கடினமானதாக இருக்கும்? நாங்கள் மேகசினில் ஒரு தலைப்பே போட்டோம், இனி இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடர்களுக்கு மத்தியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு அந்த மாதிரியான உலகத்தை தான் உருவாக்கி வச்சிருச்சு. ஸோ நமக்கு இங்கே எல்லாமே பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். மழை பொழிவா, எக்ஸ்ட்ரீமான மழை பொழிவு, புயலா, ரொம்ப இன்டென்சிஃபை ஆன புயல், உங்களுக்கு வெயில் காலமாக ரொம்ப இன்டென்ஸான ஹீட் வேவ்ஸ். ஸோ எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸாக தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. இதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி ஐபிசிசின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, நான் ஒரு கேல்குலேஷனுக்காக கேட்குறேன். இப்போ 2024 தோராயமாக ஒரு வருஷத்தில் 2 புயல் வருது அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 5 மடங்காக மாறும், அந்த மாதிரி ஏதாவது மாறும். ஏன்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே வார்ம் ஆகிட்டே இருக்குது. இங்கே வார்ம் சூடாகிறது வந்து கம்மியாகலை, தொடர்ந்து சூடாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2024 தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாலேயே அதிகமான வெப்பம் பதிந்த ஆண்டாக இருக்கிறதுக்கு 99.9% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் அது கொஞ்ச நாள் ரிப்போர்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எது அதிகமான வெப்பம் கொண்ட ஆண்டாக இருந்ததுன்னா 2023.
அதுக்கு முன்னாடி பார்த்தா 2022, அப்புறம் 2016. ஸோ இப்போ தொடர்ந்து நமக்கு வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம மந்த்லி வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமான ஹீட்டான அக்டோபரோ, நவம்பரோ எதுன்னு பார்த்தோம்னா 2024 அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட், ஜூன், ஜூலை இதுதான் ரொம்ப ஹீட்டான மந்த் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி எந்த மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 நவம்பர் தான் இருக்கிறதுல அதிகமான மந்த்தா நவம்பராக இருந்தது. ஆகஸ்ட்டில் எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 2023, இப்போ 2024. அப்போ நமக்கு இங்கே வந்து வார்மிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரியான அதிகப்படியான புயல்களோ, ஹீட் வேவ்ஸோ, இல்லை அதிகப்படியான மழைகளோ தொடர்ந்து இருக்க தான் போகுது. ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸோட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க கடல் மட்டம் உயர்றதுனால அவ்வளோ சீக்கிரம் எந்த பாதிப்பும் வந்துடாது அப்படின்றாங்க. ஆனால் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸே தண்ணிக்குள்ளே போகும் அப்படின்றீங்க. இது ரெண்டும் வேரி ஆகுது. இல்லை, அந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. இப்போ சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை. கடலோர பகுதிகளில் வந்து கடல் தண்ணி உள்ளே போகிறது, சீ எரோஷன்ஸ் அதிகமாகிறது. ஸோ நமக்கு அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய பில்டிங்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கடலோர பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பற்றி பேசும். அது வந்து சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான், சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 to 5 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து சீ லெவல் ரைஸ்க்கு பாதிப்பாகும். 2017 நினைக்கிறேன், 70க்குள்ளே பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சீ லெவல் ரைஸும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ அப்படி 2070 அதே போல் இன்னொரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 2040க்குள்ளேயே இந்த மாதிரி சென்னையின் முக்கியமான இடங்கள்லாம் நீருக்கு இரையாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த பகுதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அப்போது அரசு இது குறித்து என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க? அதிக தாழ்வான பகுதி தான் இங்கே வந்து சீ எரோஷன், சீ லெவல் ரைஸ்னால பாதிப்படைக்கும். சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது வந்து கடல் அப்படியே உள்ளே போகிறது மட்டும் கிடையாது. நான் இந்த ஆறு கடலில் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எலவேஷன் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, சீ லெவலை விட எலவேஷன் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ இந்த இடத்துலலாம் வந்து கோஸ்டல் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. ஸோ இந்த கடல் வழியாக, அந்த ஆறு வழியாக கடல் தண்ணி உள்ளே போகிறது, சீ வாட்டர் வந்து இன்க்ளூட் ஆகுறது, கிரவுண்ட் வாட்டரில் இன்க்ளூட் ஆகுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய பெரிய எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸோ இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸோ வந்து கடலோர பகுதியில் நம்ம இங்கே கொண்டு வரக்கூடாது. ஸோ அது கடலோர பகுதியை வந்து இனிமேல் நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ இந்த டிசம்பர் அப்படின்னாலே எல்லாருக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பரோட மிட்டுக்கு வந்துட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிசம்பரும் ஆபத்துக்குரியதாக தான் இருக்குமா, இல்லை ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம்? ஆக்சுவலாக நமக்கு வந்து 3 மாதம் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் அப்படிங்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாதத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறது இந்த 3 மாதம் தான். ஸோ இந்த புயல் உருவாகிறது, ஸோ அதிகமாக மழை பெய்யுது, ஃப்ளட் ஆகிறது மோஸ்ட்லி இந்த மான்சூனுடைய எண்ட் பீரியடில் இருக்கிறதுனால ஃப்ளட் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு டிசம்பர் அப்படிங்கிறனால ஒரு டிசாஸ்டரான ஒரு மாதம் அப்படின்ட்டு சைக்காலஜிக்கலாக நம்ம அதை அஃபெக்ட் ஆகிட்டோம். இதுவரை நமக்கு மழை வெள்ளம் இருந்தாலும் சென்னைக்கு பெரிய அளவில் இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தலை. ஆனால் நமக்கு வந்து ஆவரேஜ் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு எவ்வளோ மழை பெய்யுமோ அதை விட 46-45% வந்து அதிகமான மழை பொழிவு நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து அந்தமான் பக்கம் 15ஆம் தேதி ஒன்று ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டு ஐஎம்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி இன்னும் வலுவடையும், இது வந்து புயலாக மாறுமா இல்லை டீப் டிப்ரெஷனாக கரையை கடக்கிற மாதிரி இதுவும் டீப் டிப்ரெஷனாக வலுவடைந்து போயிடுமா அப்படின்ட்டு இனிமேல் வரக்கூடிய தகவல் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த டிசம்பர் எண்டு வரைக்குமே, ஈவன் ஜனவரி வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கிறது தான். கண்டிப்பாக. எப்பவுமே 3 மாதம் மான்சூன் பீரியட் அப்படின்னு சொன்னாலும் டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிஞ்சிடாது. ஸோ அது சில சமயம் வந்து பொங்கல் தை மாதம் வர போயிருக்கு, சிலது வந்து பார்த்தோம்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கோட கூட முடிஞ்சிருக்கு.
ஸோ நம்ம ஜனவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக் வர நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே இந்த மான்சூன் பீரியட்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார், இவ்வளோ சிவியர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க? ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு 3 முக்கியமான மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், வெட்லேண்ட் மிஷன், அப்புறம் க்ரீன் தமிழ்நாடு க்ரீன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நமக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து குளோபல் வார்மிங் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதிகமான கார்பன் உமிழ்வுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த நமக்கு வந்து க்ரீன் கவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அதிகமான மரங்கள் அந்த க்ரீன் மிஷனுடைய தமிழ்நாடு க்ரீன் மிஷனுடைய நோக்கம் அதுதான். பசுமை போர்வைகளை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த மிஷன் வந்து சாத்தியப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது வந்து கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வந்து என்னென்னா தமிழ்நாடு லெவலில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உண்டான கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாவட்டத்துக்கு எந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் இருக்குது, என்ன அவங்களுக்கு ஒருவேளை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா சைக்ளோன்ஸால் எவ்வளோ பாதிப்படையுது, சீ லெவல் ரைஸ்னால என்னென்ன பாதிப்படையுது, ஃப்ளட்ஸால் எவ்வளோ பாதிப்படைய போகுது, ஸோ அங்கே விவசாயம் எந்த அளவுக்கு ஏன்னா டெல்டா ரீஜன் சில கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ இந்த மழைகளால் என்ன அளவு பாதிப்படைய போகுது, இதுக்கான இதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ஒன்று தயார் பண்ணணும். ஸோ சென்னைக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறைக்கான ஆக்ஷன் பிளான் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுக்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை, இந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக சாத்தியப்படுத்துது அப்படிங்கிறத இந்த கிளைமேட் சேஞ்சிலிருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்கும் இல்லை தகவமைத்து கொள்வதற்கும் வழியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஒருவேளை இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே கூட இந்த பிரச்சனை அப்படின்றது ஏதோ நம்ம ஸ்டேட்டுக்கானது மட்டும் கிடையாது. அப்போ இது ஒரு நாடோ இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு குளோபுக்கானது இது. அப்போது நம்ம மட்டுமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா இது பயன் அளிக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து உலக அளவு பிரச்சனை. ஸோ இந்த ஐபிசிசி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து கிளைமேட் இந்த கோலுடைய எமிஷன் வந்து கம்மிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் 2050 பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 2070 கார்பன் எமிஷனை முழுமையாக கட்டுப்படுத்திடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது. ஸோ இதை வந்து காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வளரும் நாடுகளும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பாங்க. வளர்ந்த நாடுகள் வந்து 2040 இல்லை 50 வந்து ஃபுல்லாக நெட் ஜீரோ எமிஷனுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகளை ஒவ்வொரு நாடுகளும் செஞ்சுருக்கு. இந்த அளவில் பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து முன்னோடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் வர ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வந்து கண்டிப்பாக நடைமுறைக்கு சீக்கிரம் கொண்டு வரணும். இல்லைன்னா அதிகமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய. ஸோ இப்போது ஒரு ஆசையில் தான் கேட்குறேன். இப்போ நெட் ஜீரோ அப்படின்னு எல்லாருமே கொண்டு வந்துட்டா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அப்படி இருக்குமா, இல்லை இது ஸ்டேபிள் ஆகும் இந்த சிச்சுவேஷன்? ஒரே நாளில் மாறிடாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம எமிட் பண்ண கார்பன் எமிஷன் எல்லாமே அட்மாஸ்பியரில் சேர்ந்து இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவு வந்து 280 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 420 ppm. ஸோ ரொம்ப அதிகமான அளவு இது. ஸோ இல்லை 400 ppm தானே, 280 என்ன ஒரு 120 தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட முடியாது. இதுக்கு முன்னாடி பூமியில் 400 அளவான ppm எப்போ இருந்ததுன்னு பார்த்தோன்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு எப்படி இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி ரியாக்ட் ஆகுமோ, இல்லை நம்ம சமையலில் சமைக்கிற மாதிரி உப்பு அதிகமாகிடுச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த சுவை இருக்குமோ அதே மாதிரின்னு வச்சுப்போமே புரிதலுக்கு. ஸோ அப்போ எப்படி ரியாக்ட் ஆச்சோ அந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து இந்த 400 ppm அளவுக்கான கார்பனுக்கு நடக்கும். ஸோ அப்போ மனித சமூகம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இவ்வளோ பாதிப்புகள் வந்து ஏற்படும்.
ஸோ இது எல்லாமே தான். ஸோ அது என்ன ஆகும்னா அதுக்கு இன்னும் ஒரு 150லேருந்து ஒரு 200 ஆண்டுகள் ஆகலாம் அது ஸ்டேபிள் ஆகி அங்கேருந்து கம்மியாக இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்து சரி செஞ்சாலும் இன்னும் ஒரு 200 வருஷமாவது ஆகும் திரும்ப இயல்பாக. மினிமமாக ஒரு 200 வருஷமாவது ஆகும். அது அங்கே இருக்கக்கூடிய எமிட்டான கார்பன் ஃபுல்லாக ஸ்டேபிள் ஆகி கம்மியாகி மறுபடியும் இருந்த அளவுக்கு வர்றதுக்கு. நன்றி நன்றி நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.